ஹலோ ஹனேஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் இன்ஷல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். எப்போ பாரு இந்த ஜென்ரல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபைட்டுன்ட்டே இருந்தால் அவங்க லைஃப்பை எப்போ என்ஜாய் பண்ணுறது, எங்காவது கொஞ்சம் அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு நீ சொல்கிறது சரியான ஐடியா தான், நம்ம அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மீகோ அங்கே வந்து சத்தம் போட்டுறாரு. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சரி வேறு யாராவது செஃப் இருந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஏம்மா வந்து அடுப்பு எரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா ஹீரோவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்தோன்னா ஹீரோயின் இருந்துட்டு நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கல்ல இந்த டைமெல்லாம் அப்படின்னோடனே ஹீரோ அப்படியே அமைதியாகிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே வருத்தமாகிடுது. அவங்க ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்களே, நம்ம அதை பற்றி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கு வந்து சமைக்க தெரியாது, அவள் உன்ன மாதிரி நான் சமைக்கும் போது நெருப்பு மட்டும்தான் பற்றி வைப்பா. அப்போ வந்து எனக்கே சந்தேகமாக இருக்கும், நான் வர்றதுக்கு முன்னாடி அவள் அந்த மவுண்டனில் எப்படி தான் வாழ்ந்தானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க அமைதியாகவே இருக்காங்க. இவங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு ஏமா உனக்கு அந்த இடத்த பற்றி தெரியுமா அப்படின்னோடனே இவங்க நினச்சி பார்க்குறாங்க, நம்ம சீனியர்ஸோடு அங்கெல்லாம் போகணுன்னு தெரிஞ்சால் இவன் என்ன நினைப்பான், நல்ல வேலை இப்படி கேள்வி கேட்குறானே, இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னா ஒன்றும் இல்லையே, நான் எதையும் மறைக்கலையே அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா இவங்க தான் சூசுன்றதை மறந்துட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இவன் நான் சீனுன்றதை கேள்வி கேட்கறதுக்காக இவன் பேசுகிறான்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் சமைச்சு முடிச்சோடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து நம்ம ஆலிக்குட்டிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்காரு. ஆலியும் சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ என்ன சொல்கிறான், அப்பா நீங்கள் எப்படி நான் அதிகமாக சாப்பிட வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் பால் மாதிரி உருண்டுருவேன் அப்படின்னு, பால் மாதிரி உருண்டிங்கன்னா உன்னை மேகங்களுக்கு நடுவில் தூக்கி போட்டு விளையாடுவேன் அப்படின்னு. அப்பா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்கப்பா, எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க, சரி விடுப்பா இருந்தா சரி இந்த இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு அப்படியே அமைதியாக பார்க்குறான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து அங்கேருந்து சூப் எடுத்து கொடுக்குறேன், இந்த நியூட்ரிஷன் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நம்மளுடைய ஆலிக்குட்டிக்கு அனுப்புனா. ஆலிக்குட்டி அதை ரெண்டு பேரோட மூஞ்சி பார்த்துட்டு நேராக மீகு கிட்ட கொடுத்துட்டு மீகவும் அதை எட்டி பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மீகவும் சாப்பிடல. அந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே தான் தங்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, 4th பிரதரோட ரூமை வந்து க்ளீன் பண்ணி கொடு மீகோ அப்படின்னு சொன்னாலும் இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய ஆலிக்குட்டிக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த ரூமில் படுக்க வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, என்ன படுத்து தூங்கிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம், ஆலிக்குட்டிக்கு தேவையானதெல்லாம் ஹீரோ பார்த்து செய்கிறாரு. இப்போதைக்கு ஒரு கிளம்புற மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் ஹெவன்லி ஃபால்ஸில் வந்துட்டு மோயுவானையும் சீனையும் தேடிட்டுருக்கிறதா வந்து 70,000 வருஷமாக தேடிட்டுருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா. ஆமாம், இப்போ அவங்க எப்போ கிளம்புவாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, சரி நீ ரொம்ப இங்கேருந்து இவங்களை பார்த்துக்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த டென்னை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மோயுவானை வச்சுருக்க இடத்த. அதே மாதிரி அவங்க ஜேட் பியூரிஃபை ஃபேனை வந்துட்டு அதையும் வந்து அவங்களுடைய அங்கே இருக்க குளத்தில் வந்து மூழ்க வச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க. என்னன்னு கேட்டால் வாமா செஸ் விளையாடலான்னு கூப்பிட்றாரு. அதே இங்கே வந்து அவங்களோட ஃபஸ்ட் சீனியரும் ஜிலானையும் கட்டுறாங்க. ஃபஸ்ட் சீனியர் வந்துட்டு நானும் 70,000 வருஷமாக அந்த சீனையும் மாஸ்டரையும் தேடிட்டுருக்கேன், அவங்களுக்கு பற்றின எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தமாக சொல்கிறாரு. அப்போ ஜிலா இருந்துட்டு நானும் தேடி பார்த்தேன் எனக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் திரும்பவும் போய் ஹியூமன் வேர்ல்டில் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் அவங்களுக்காக குள்ளனில் உங்களோட குட் நியூஸ்க்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அதே அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட 2 அசிஸ்டண்ட்டும் அவங்களோட ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க யார் இவங்களாம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் அவங்களோட அசிஸ்டண்ட் அப்படின்னோட, நான் இந்த மாதிரி அஃபிஷியலான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வந்து ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து பையனுக்காக செக்யூரிட்டிக்காக இங்கே இருப்பேன், நான் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்மளோட ஃபஸ்ட் சீனியர் வந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்திருக்காரு இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி அப்படியே கோஸ்ட் வேர்ல்டோட சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க, அவரை தாக்குறாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடறாரு. அதே அடுத்த சமயத்தில் ஜிலானை தேடியும் குலன்லேன்னு நிறைய பேர் வராங்க, அவரும் அங்கே ஜெயிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூஜின் கிட்ட அவங்களோட அசிஸ்டண்ட்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு சின்ச்சுக்கு போயிட்டாங்க, அவர் அங்கேயே இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்போது இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. சரி அப்போ நம்ம ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளான் போடுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்துட்டு அந்த ஈஸ்டர்ன் சீலேருந்து ஒரு பிரின்சஸ் வந்து
பேலஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிச்சுல அந்த பொண்ணை கூப்பிட்டு சூஜின் வந்து நான் உனக்கு அக்கா மாதிரி நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸோட மண்டையை கழுவுறாங்க. அதே நம்மளுடைய சூஜினோட அசிஸ்டண்ட்டை அனுப்பி மீகு கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்துருக்கக்கூடாது, ஹீரோயினை பிரித்து வைக்கணும், அதனால் ஹீரோவை வந்து அங்கே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னோடனே நாங்கள் வந்து இது வரைக்கும் ஹெவன்லி பேலஸோட எந்த விஷயத்தையும் நாங்கள் தலையிட்டது கிடையாது, நீ யார் எங்கள் விஷயத்துலும் தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி மீகு திட்டி அனுப்பிச்சிட்றாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு மீகு கிட்ட கேட்கும்போது மீகு சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். அதை கேட்டுட்டு ஹீரோயின் இங்கேருந்து வந்து இங்கே பாருங்கள் உங்களை பார்க்குறதுக்கு அந்த பிரின்சஸ் வேறு வந்திருக்காமா, இந்த மாதிரி உங்கள் சூஜின் வேறு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னா நான் எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் அங்கே வந்துட்டு போகிறேன், என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு நான் வந்தால் யார் என்னை கேட்க முடியும் அப்படின்றாங்க. உடனே ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. சரி வா இங்கே வந்து படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து படுக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு படம் தான் வரைஞ்சிட்டு இருந்திருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து படுக்க சொல்லிட்டு சரி உனக்கு எந்த மாதிரி போஸ் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோ, ஆனால் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும் வந்து அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த பிரின்சஸ் வந்து என் பையனோட உயிரை காப்பாற்றினாங்க, அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்து அந்த அந்த செகண்ட் நம்ம அந்த மோயிவானோட ஃபஸ்ட்டு சீனியர் இருக்கான்ல அவரை வந்து விரும்பலன்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வந்துருச்சு. அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே அது அங்கேருந்து போயிடும் அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன வர, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னோடனே உனக்கு அவனை பற்றி தெரியுமா அப்படின்னா திரும்ப ஆரம்பிச்சிட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ வேறு எதான்ட்டு சொல்லணுமா அப்படின்றாங்க. இல்லை என் கை வலிக்குது நான் சரியாக படுத்துக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டு அவங்களும் சரியாக படுத்துக்கிறாங்க. பார்த்தா அவர் வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ள அவங்க தூங்கிட்டாங்க. இப்போ சூஜின்கிட்ட அவங்க அசிஸ்டண்ட் வந்து இந்த மாதிரி என்னை அங்கேருந்து துரத்து விட்டாங்க, நான் வந்து போய் சொன்னதை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாங்க நல்லா சொல்லிடுறாங்க. அதே மீகுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, இவங்க வந்து ஹைகார்டாக மாறினதுக்கு 2 ட்ரையல் போயிருக்கணும்ல அது ஒன்று தெரியுமா அப்படின்னா இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு அந்த கோஸ்ட் லார்ட் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து ஃபைட் பண்ணும்போது அவங்க அன்கான்ஷியஸாக போயிட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்த்துட்டு ஆமாம் அப்போ தான் ஏதோ நடந்திருக்கா, அந்த சமயத்தில் ஹியூமனுக்கு வந்திருக்கா, அப்போ தான் நம்ம வந்து சந்திச்சிருக்கோம், என்ன நீ இப்படி ஹீரோ யோசிக்கிற, அவன் நம்ம சூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. அதே சரி நான் ஹீரோயினை கூப்பிட்டு ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட சொல்லிட்டு வேகமாக வந்து ஹீரோயினை கூப்பிட்றாரு ஹியூமன் வேர்ல்டுக்கு போகலான்ட்டு. இங்கே தான் மழை வருது அப்படின்னா அங்கே மழை வரல வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இவங்கெல்லாம் ஜாலியாக அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க அந்த குட்டி பையன் இவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஏன் இன்றைக்கி என்ன விசேஷமாக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி குட்டி பையனுக்கு பிறந்தநாள். என்னது இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன், நான் கிஃப்ட்டே ரெடி பண்ணேன், நீ என்ன அந்த லூமினஸ் பேர்ல தானே நீ கொண்டு வருவேன், அதுக்கோட மதிப்பு இன்னும் குழந்தைக்கு தெரியாது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குதிரை வண்டிக்காரங்க வேகமாக வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, அவங்க படுத்துட்டு இருக்க மாதிரியும் அவங்க அம்மா அங்கே பக்கத்தில் இருந்துட்டு பைச்சியா நீ இதோட ரொம்ப நாளாக காணாம போயிட்ட, இப்போ தான் வந்திருக்க, வரும்போதே உன் இதயம் இப்படி உடஞ்சிருக்கேம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கறையாக பேசிகிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க இது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, இது ஒரு கனவு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை இங்கே முடிச்சுட்டு போய் எல்லாம் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஹோட்டலில் இருக்கவங்க நீ அழகாக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குட்டி பையனை பார்த்து. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, நீ வந்து நல்ல திறமையானவனாகவும் எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்கிறவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வந்துட்டு நான் அம்மா மாதிரி அழகாக இருப்பேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ பெரியவனாகி அழகாக இருந்தாலும் சரி அழகாக இல்லைனாலும் சரி நீ தான் என்னோடய ஆப்பிள் ஆஃப் ஐயே, என் கண் கருவிழி மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்காக ஃபஸ்ட் சீனியர் வந்திருக்காரு, ரொம்ப அவசரமாக பேசணுமா அப்படின்னா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை விட்டுட்டு போகிறாரு நம்ம ஹீரோ. அந்த சமயத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம குட்டி பையனும் உட்காந்து ஒரு டீ ஷாப்புக்கு போய் டீ குடிச்சிட்ருக்காங்க. இந்த டீ ஷாப்புக்கு தானே அடிக்கடி ஹீரோயின் வந்திருப்பாங்க மோட்டல் வெளில இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இது திரும்ப வந்திருக்காங்க. அவங்க உட்காந்து அவங்க டீ குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தா குட்டி பையனை காணோம்னு சொல்லிட்டு ஒரு மிரர் இருக்கும்ல அந்த மிரரை வச்சு அவங்க சர்ச் பண்ணி பார்த்தா அவன் ஏதோ ஒரு பார்க்கு போயிட்டுருக்கான். அது எப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தேடி பார்த்தா அவங்க 2 பேர் யாரோ 2 ஹியூமன்ஸ் ரொமான்ஸ் பட்டுருக்காங்க. அந்த இடத்த இவன் ரீச் பண்ணிட்டான். அவங்க கரெக்டாக துணியை கட்டி இவன் மேலேயே போட்டான். அவன் அதை கலைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஏன் பக்கத்தில் தான் நான் இருந்தேன் அதுக்குள்ளே எங்கடா அங்கே போயிட்டேன் அப்படின்னோடனே அப்போ நம்ம குட்டி பையன் சொல்கிறான், இல்லை அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அந்த அண்ணா அந்த அக்காவை, ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களோடவே போயிட்டாங்க, நான் அவங்கள காப்பாற்றலான்னு போனேன் அந்த ரூம்குள்ளே, ஆனால் அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னா சரி இப்போ நடந்தது வந்து நீங்கள் அப்பாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னோடனே சரிங்கிறாங்க. அதே ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட் சீனியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இந்த விளக்காணிக்கிறதுக்குள்ளே விஷயத்தை சொல்லிடு அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு,
இந்த மாதிரி ஹியூமன் வேர்ல்டில் போய் நாங்கள் இருக்கும்போது எங்களை தேடி நிறைய கோஸ்ட்டில் ஆளுங்க வந்து எங்களோட ஃபைட் பண்ணாங்க. என் கூட மட்டும் இல்லை, குள்ளன்லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டாக அந்த விளக்கு அணைஞ்சிருது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் டீ குடிச்சிட்ருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சொல்லிட்டு அவர் அப்படியே மறைஞ்சு போய்ட்டுறாரு. அந்த சமயத்தில் சூஜின் வந்து ஹீரோ பக்கத்துக்காக வராங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து கேட்குறாங்க, ஹீரோ எங்கன்னு. ஹீரோ இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எங்கே போயிட்டாங்கன்னு வந்து இந்த மாதிரி பைச்சியான் வந்து சைட் சீயிங்காக ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிருக்காங்க. அவங்க கூட துணைக்கி நம்மளோட ஹீரோ போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த வழியில் வந்து ஒரு பிரிட்ஜில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஹீரோயினை டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க மேலே கை வைக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவளை வச்சுக்காதுன்னா, ஏய் யாரா நீ அப்படின்னு சொன்னோடனே உடனே அவர் அவங்கள இன்னொரு பக்கத்துக்கு டெலிபோர்ட்டே பண்ணி விட்டுறாரு. அப்போ ஹீரோ இருந்துட்டு, நானும் இதை தான் செஞ்சுருப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவன் உன்னை தொடுறா, நீ அமைதியாகவே இருக்க அப்படின்னா, அட 2-3 தடவை தான் தொட்டான் அப்படின்னு. என்ன 2 தடவையா அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே எல்லாரும் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. உடனே எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணியோடனே இவங்க வந்து அவங்களுக்கு டீப்பாக ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க. குட்டி பையன் கண்ணை முடிக்கிறான், ஹீரோயின் வைக்கப்பட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினை சொல்கிறாருன்னா, அப்போ நானும் 2-3 தடவை கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. எல்லாரும் ஃப்ரீஸையும் எடுத்து விட்டுறாங்க. அப்படி வரும்போது அங்கே இருக்கவங்க அந்த இன்றைக்கி லேதர் ஃபெஸ்டிவல் போல் அங்கே இருக்கவங்க லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இதை விடுறாங்க. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த லைட்டை வாங்கி அப்படின்னா, இது வந்து நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.